இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆகக்கல்யாணி சீரியல் தான், எபிசோடு தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. விஜய் வந்து பிரபாவை கூட்டிகிட்டு வந்து ஒரு ரூமில், இந்த ரூமில் நீ தங்கிக்கோ, ஃப்ரெஷ் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறாரு. விட்டுட்டு போனோடனே பார்த்தீங்கன்னா அனாமிகா வந்து பின்னாடி வந்து பார்த்துட்டு வர்றாங்க ரூமுக்கு. ஃபஸ்ட்டு கோவமாக தான் வராங்க, அதுக்கப்புறம் வந்து மெதுவாக பேசுகிறாங்க. நீ வந்து பண்ண தப்பு தானே, எங்களுக்கு டைவர்ஸ் ஆனது தெரில அப்படின்னு சொல்கிற, சரிதான். இருந்தாலும் இப்போ வந்து நீ வந்து தெரிஞ்சுக்கிட்டியல்ல டைவர்ஸ், இன்னமும் வீட்டுக்குள்ளே வந்து இருக்கலாமா? உன்னை வந்து பாவப்பட்டு தானே விஜய் வந்து கல்யாணம் பண்ணான்னு சொன்னாங்க. இனிமேல் வந்து எங்கள் வாழ்க்கையில் நீ தலையிடலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து மைண்ட் வாய்ஸ் பண்ணுறாங்க. மைண்ட் வாய்ஸ் பண்ண பிரபாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. பேசாமே நிற்கிறாங்க. அப்புறம் அனாமிகா போனோடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, உட்காந்து அழுகிறாங்க. அனாமிகா போனோடனே உட்காந்து அழுகிறாங்க. அதுக்கப்புறம் விஜயை காட்டுறாங்க. விஜயும் மகா ஐஸ்வர்யா 3 பேரும் பேசிக்கிறாங்க. விஜய் நீங்கள் பண்ண தப்புனால தான் இவ்வளோ நடந்துச்சுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன் நீ, சரி பண்ணிக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லல. நீங்கள் இனிமேல் என்னத்தை பார்த்துக்குவீங்க, என்ன சரி பண்ணிக்குவீங்க? இனிமேல் நீங்கள் எதுலேயும் நுழையாதீங்க. உங்களால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, நீங்கள் 3 பேரும் பேசிக்க வேண்டிய பிரச்சனை இப்போ எவ்வளோ பெரிய விஷயமா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலே மகாவுக்கும் வந்துருச்சு. இனிமேல் நீங்கள் உங்களால் தான் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த அழகியை வந்து உங்கள் குழந்தை இல்லை, அவன் சூர்யா தான் குழந்தைன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாரு. உங்களால் தான் அதையும் ஏற்றுக்கிட்டாரு. இப்போ வந்து இந்த தப்பையும் வந்து அவர் மேலே போட்டுவிட்டு எல்லாமே வந்து அவர் உங்களுக்காக தான் விட்டு கொடுக்குறாரு. ஆனால் ஒன்று மட்டும் விஜய், இந்த குடும்பத்துக்கும் என் புருஷனுக்கும் ஏதாவது உங்களால் யாரால் பிரச்சனை வந்தாலும் சரி, நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு கோவமாக போகிறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி மகாவுக்கு இவ்வளோ கோவம் வந்தது நான் அப்போ தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இதுவும் ஒரு விதம் நல்லது தான், மகாவுக்கு வந்து தைரியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பிரபா வந்து உட்காந்து அழுதுட்டுருக்காங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு. அதுக்கப்புறம் அழகி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரா. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்கக்கா அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் தானே ஜாலியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அழகி சொல்கிறது உண்மை தானே, நம்மளும் வந்து பிரபாவை எப்போதும் ஜாலியாக தானே பார்த்துட்ருக்கோம், இப்படி இருக்கிறது பிடிக்கல. இருந்தாலும் என்ன பண்ணுற, சீரியல்காண்டி வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அப்புறம் சாப்பாடு வந்து ஊட்டி விட்ற அழகி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அழுதுட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க அழகியை. அதை வந்து மகாவும் ஐஸ்வர்யாவும் ஒளிஞ்சுன்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்புறம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் என்னாச்சுன்னா, அந்த போலீஸ் இருக்காங்களா, அவங்க வந்து டிராஃபிக்கில் வழிமறைச்சி ஒரு பைக்காரங்கள்ட்ட வந்து காசு பிடிக்கிறாங்க. 500 எல்லாம் சீட் எல்லாமே இருக்குது, இருந்தாலும் 500 கொடுத்துட்டு தாண்டா போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மகாவில் பின்னாடி வந்து கை தட்டுறாங்க. கை தட்டினோன்னே நான் கூட நினச்சோம் ஏதோ ஒரு ஆதாரம் தான் பெருசாக மாட்டிடுச்சு போல இருக்குது, ஏதோ வீடியோ எடுத்து வச்சிட்டாங்க போல அப்படின்னு நான் கூட நினச்சேன். அப்புறம் அதெல்லாம் கிடையாது, சும்மா கை தட்டிட்டு அப்புறம் வந்து வசனம் பேசுகிறாங்க, திட்டுறாங்க போலீஸ்காரங்களை. எப்படி நீங்கள் அடிச்சிங்க, நீங்கள் ஒரு ஆள் கையால் சொல்லி தானே அடிச்சிங்கன்னு கண்ட மணிக்கு பிடிச்சி பேசுகிறாங்க. கோவமாக பேசிகிட்ருக்காங்க. அங்கே பேசிகிட்ருக்கே சொல்கிறாங்க, நான் அந்த சிட்டியிலே நம்பர் 1 அட்வொகேட்டான சீதாவை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை வேணால் பார்த்துக்கோங்க, அந்த அம்மா வந்து இருக்கிற பிஸியில் உங்களை முதல்ல பார்ப்பாங்களா அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறாரு. சரின்னு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன் அடிக்கிறாரு போலீஸ்கார் வந்து. யாருக்குன்னு பார்த்தா அனாமிகாவுக்கு தான். அனாமிகா தெரியாமல் வந்து வெளில வந்து ஃபோன் பேசுகிறா. என்னப்போ இந்த பொம்பளை இவ்வளோ பஜாரியாக இருக்கும் போல இருக்குது, இப்படி பேசுகிறாங்க வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அனாமிகா வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இன்னும் எபிசோட் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. நான் ஃபுல் எபிசோடுமே போடுறேன். பாய்.